சார் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. விமல், போஸ் வெங்கட், சித்துக்குமார், அப்புறம் வெற்றிமாறன் பிரசன்ஸ் அப்படின்னே வந்து எழுதி காமிச்சிருக்காங்க. அதுதான் என்னதான் மேட்ருன்னு எடுத்து பார்க்கும்போது பார்த்தா, என்னோடய படத்துடைய ப்ரொமோஷனுக்கு வந்து விஜய் சேதுபதி, வெற்றிமாறன் சார் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. என்னடா இது இப்படி ஒரு படமா அப்படின்ட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் அதனுடைய ட்ரெய்லரே பார்த்தேன். ஃபஸ்ட்டு வந்து டீசர் பார்க்கும்போது அதில் வந்து சாக்ரட்டிஸுடைய டைலாக் வந்து எழுதி காட்டுறாங்க. ஐ கேனாட் டீச் எனிபடி, ஐ கேன் ஒன்லி மேக் தெம் திங்க் அப்படின்ட்டு சாக்ரட்டிஸ் சொன்ன வார்த்தைகள். அதுதான் வந்து பேஸ் பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் வந்து விமல் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சராக வராரு போல இருக்குது. அப்புறம் சரவணன் வேறு இருக்கார். சரவணன் வந்து அவருக்கு அப்பாவாக வராருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து முதல்ல அந்த ஸ்கூலில் படிப்பு சொல்லி கொடுக்குறாரு. இல்லை அப்பாவை வந்து எதாவது பண்ணிடுறாங்களா, அதுதான் வந்து படத்தில் ட்விஸ்ட்டு. படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நம்ம கிராமத்தில் அதாவது 80ஸில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க இந்த படம். இவர் வந்து கிராமத்தில் ஒரு ஸ்கூட்டர்லாம் வச்சுருக்காரு, ஒரு மஞ்சள் கலர் ஸ்கூட்டரு. அதாவது ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இந்த கிரிஞ்சி காமெடியெல்லாம் நிறைய அடிக்கிறாங்க. ஒரு சில நல்ல காமெடியாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து ஃபுல் ஆக்ஷன் பேக்டாக இருக்கும் படம் அப்படின்ட்டு தான் எனக்கு தோணுது ட்ரெய்லரை பார்க்கும்போது. அதாவது ஊர் சைடில் நம்பிக்கை, இது ஐயனார் இது இந்த மாதிரி கோயிலில் சாமி வந்துடுச்சு, ஆள் மேலே சாமி வந்துடுச்சு, இதுன்ட்டு இந்த நம்பிக்கைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா. அந்த மாதிரி நம்பிக்கையெல்லாம் முன்னாடி காலத்தில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் முன்னாடி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த டைமில் வந்து எப்படியெல்லாம் மக்கள் கஷ்டப்பட்டாங்க, இவனுங்க என்னென்ன அட்டுழியம் பண்ணானுங்க, இந்த படிப்பு சொல்லி கொடுக்குறவங்கள அடிக்கிறது, இந்த மாதிரி வேலைங்கள்லாம் பண்ணுவாங்க அந்த காலத்தில். அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு படம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சாயாதேவி கண்ணன், விமல், சிராஜ், அப்புறம் சரவணன், ராமா, ஜெயபாலன் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, டைரக்ஷன் மூணுமே வந்து போஸ் வெங்கட். போஸ் வெங்கட் இப்படி ஒரு படம் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு பார்க்கவே தோணுது. எனக்கு வந்து ப்ரெசன்டட் பை வெற்றிமாறன் கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனி அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனில் வந்து சிராஜ் எஸ், நிலோஃபர் சிராஜ். இந்த ப்ரெசன்டட் பைன்னு போட காரணம் வந்து இவருக்கு வந்து ப்ரொடக்ஷனில் பங்கு இருக்காது, ஆனால் இவருக்கு வந்து லாபத்தில் வந்து பங்கு கொடுப்பாங்க. இவர் வந்து ஒரு ப்ரொமோட்டர் மாதிரி. நல்ல கதை இருந்தால் வெற்றிமாறன் சார் அந்த மாதிரி இப்போ பண்ணுறாரு. நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுறாங்க, பெரிய டைரக்டர்ஸ். இதில் விஜய் சேதுபதியும் இந்த ப்ரொமோஷனுக்கு வந்தது தான் பெரிய விஷயம். விமலுக்கு வந்து இந்த படம் ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து அவர் அவ்வளோவா படங்கள் பண்ணுறதில்ல. அவருக்கு நிறைய கெட்ட பழக்கம், தண்ணி அடிக்கிற பழக்கம், அது உள்ள ரொம்ப போயிட்டாருன்ற மாதிரிலாம் ரூமர்ஸ் எல்லாம் சுற்றின்னு இருக்குது. அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்னுலாம் தெரியல. ஆனால் இந்த படம் இப்போ கொஞ்சம் தெளிவாயிட்ட மாதிரி தான் தெரிகிறாரு. ப்ரொமோஷனில் பார்க்கும்போது அந்த வீடியோ பார்த்தேன் நான். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு புரியும், அவர் கொஞ்சம் தெளிவாக பேசுகிறாரு. முன்னாடியெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக பேசுவார், ரொம்ப இதுவாக பேசுகிறாரு. அதையே வந்து தமாஷாக்கி விஜய் சேதுபதி தான் வந்து அவரை தூண்டி விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பேசுடா, ஏன்டா இப்படி அப்படியே நீ பேசுகிறத கேட்கும்போது கேட்குறவங்க வந்து டயர்ட் ஆகிடக்கூடாதுடா, ஒன்று அவங்க கோவப்படணும், எல்லாம் சந்தோஷப்படணும், அந்த மாதிரி பேசுடா அப்படின்னு சொல்லி கொடுத்தாருன்ற மாதிரிலாம் வீட்டெல்லாம் அடித்தார். இதனுடைய கதை வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா வெற்றிமாறன் சார் வர்றதுக்கான காரணமும் அதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்குள்ளே இந்த படம் வரும்போது பார்க்கலாம். எப்படியும் சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது படம். விமலுக்கு ஒரு பெரிய ஒரு பிரேக்காக அமையும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். போஸ் வெங்கட் சார், அப்புறம் விமல் இவங்களுக்கெல்லாம் வந்து ஆல் த பெஸ்ட். வெற்றிமாறன் சாருடைய ரோல் என்னன்னு தெரியல படத்தில். அவருக்கும் ஒரு ஆல் த பெஸ்ட். அவருக்கு நம்ம ஆல் த பெஸ்ட் சொல்கிறதுக்கான ஆளே கிடையாது. இவங்க வந்து வேறு லெவலில் இருக்கிறார் அவர். ஆனால் இந்த படம் வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கிராமத்து விஷயங்களை பற்றி இந்த மூட நம்பிக்கை அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருந்தாலும் இந்த படத்துடைய அந்த ட்ரெய்லர் மேக்கிங் பார்க்கும்போது வேறு லெவலில் தான் இருக்குது படம். பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட் டு த டீம் சார்.